லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைத்தண்டு வடை தாங்க. வாழைத்தண்டில் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நார் இருக்கும், அரிஞ்சு நம்ம நாரை எடுத்துடணுங்க. அது எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுவாங்க, பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம அரியும் போது நார் இது மாதிரி வருங்க. இந்த நாரெல்லாம் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி மெலிசாக நம்ம அரி அந்த தண்டு வருங்க. அது பாருங்கள், இந்த தண்டில் இருக்க இந்த நாரெல்லாம் வரும். இந்த நார் போட்டு சமைக்கக்கூடாதுங்க. நாரை இது மாதிரி நம்ம எடுத்துடணும். அது மாதிரி ரவுண்டாக போட்டு நாரை எடுத்துடலாங்க. நாரெல்லாம் இது மாதிரி நல்லா பிஞ்சு தண்டுனா நார் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு அரிசி கழுவணும் தண்ணியில். நாரை பாருங்கள், ஒன்றுத்தில் எவ்வளோ நார் வருது பாருங்கள். நாரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோங்க. அரிஞ்சிட்டு வாழைத்தண்டு நம்ம இது மாதிரி அரிசி வட்டமாக எடுக்கணுங்க. அதில் இந்த நார் பாருங்கள், அருவாமனையில் எல்லாம் சேர்த்து அப்படியே வரும். இந்த மாதிரி சுழட்டி நம்ம எடுத்துடணும். நார் இல்லாமல் தான் அங்கே சமைக்கணும். அந்த தண்டை வாழைத்தண்டு எப்போ சமைச்சாலும் இது மாதிரி அரிஞ்சு நாரெல்லாம் எடுத்துடணுங்க. மேலே பட்டையாக இருக்கும், அதை நான் உங்களுக்கு காமிக்கல. அது மேலே உரிச்சிட்டு கடைசியாக தண்டு தாங்க நமக்கு நிற்கும். தண்டை நம்ம இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கணுங்க. வாழைத்தண்டு வடை செய்யறதுக்கு தாங்க இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாழைத்தண்டு வடை செய்யறதுக்கு பாருங்கள், ரவுண்டாக அரிஞ்சு அரிசி கழுவின தண்ணியில் போட்டுருக்குங்க. அந்த நாரை எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு தண்ணியில் நம்ம அலசிட்டு குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட போகிறோங்க. பார்க்கலாங்க. குக்கரில் போடலாம். நல்ல தண்ணியில் இன்னொரு வாட்டி போட்டு அலசி எடுத்து குக்கரில் போட்டுங்க. தேவையான மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதிலே போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 விசில் வச்சு இந்த காயை எடுத்துடணுங்க. இந்த தண்டை எடுத்துடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம், போதுங்க 2 விசில் வைக்கிறதுக்கு. ஏன்னா அதில் தண்ணி வரும். வாழைத்தண்டு பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு இது 2 விசிலில் வெந்துடுங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு, தண்ணி இல்லாமல் இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாங்க. எல்லாம் ஆறினவுடனே நம்ம மசிச்சிடலாம். ஆறினவுடனே நம்ம கையால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், தேவையான அளவு உப்பு, பொட்டுக்கடலை மாவு ஒரு 100 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்க. எவ்வளோ நமக்கு அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு போட்டு தான் பசிய போகிறோம். 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 5 பவுண்டு சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம் ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம வடைக்கு தேவையான அளவு பதமாக பசைஞ்சு தான் சுடணுங்க. இது ஆறட்டங்க. ஆறினோன்னு பார்க்கலாம். ஆறின பிறகு நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கையில் எல்லாம் மசிச்சு எடுத்துடலாங்க. மசித்த பிறகு நார் இருந்தால் கூட எடுத்துருங்க. நம்ம கையிலேயே இந்த அளவுக்கு நல்லா உதுத்து மசிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா வாழைத்தண்டை நல்லா இது மாதிரி நசுக்கி எடுத்துடணுங்க. 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தால் இது மாதிரி வந்துடுங்க. தண்ணி எடுத்துட்டு இதில் போடுறது கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க, ஏற்கனவே சொன்ன சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு வெங்காயங்க, பச்சை மிளகாய். இதுக்கு எவ்வளோ இந்த ஈரப்பதம் போகணுமோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டு பிசைஞ்சிக்கணுங்க. நம்ம வடை தட்டி எடுக்கிற அளவுக்கு. தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு, இஞ்சி, எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ நீங்கள் அந்த வடை சுடுற அளவுக்கு அதை பொட்டுக்கடலை மாவை போட்டுக்கணுங்க. தட்டி அது மாதிரி நம்ம கையில் உருண்டை பிடிச்சி தட்டி போடுற அளவுக்கு போட்டு எடுத்து தட்டி எடுத்து போட போகிறோங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ஈரமாக இருந்தால் வராது. நீங்கள் எவ்வளோ ஈரம் இருக்கோ அந்த மாவு எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி தண்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணி
பாருங்கள் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ போட்டுருவாங்க. இது தோசை தவாலையும் நீங்கள் எண்ணெய் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க, கட்லெட் மாதிரியும். இதை முதல்ல காட்டுறாங்க, அதுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு பொரிக்கிறத காட்டுறாங்க. இது ரொம்பவே நல்லதுங்க. வாழைத்தண்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க, வாழைத்தண்டுலாம் நச்சு நச்சுன்னு இருக்கும்னு. கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரைக்கிற தன்மை வாழைத்தண்டுக்கு இருக்குங்க. இதை ஜூஸாக எடுத்து குடிப்பாங்க. வாழைத்தண்டு பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு இது மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தெரியாது இது வாழைத்தண்டு வடைன்றதே தெரியாது, எதில் பண்ணதுன்னு கேட்பாங்க. நல்லா பாருங்கள் கலர் வருது பாருங்கள். இந்த வாழைத்தண்டு வடை போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் கோல்டு கலர் வந்தோட எடுத்துடலாங்க. வடை ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வடை. நார்ச்சத்து அதிகம் உள்ள வடை. குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க. இது தோசை கல்லையும் போட்டு நம்ம எண்ணெய் போட்டும் பொரித்து எடுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கலர் வந்தால் போதும், எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள் இந்த வாழைத்தண்டு வடை. கல் வச்சுருக்கேங்க, எண்ணெய் விட்ருக்கேன் பாருங்கள். இது மாதிரியும் போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் கல்லில் தவாவில் வச்சும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம, அதுவும் நல்லா இருக்குங்க. வந்தோடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாங்க. இந்த மாதிரி கல்லில் வச்சு நீங்கள் சுடணுன்னா சுட்டு எடுத்துடலாங்க. எண்ணெயிலேயே போட்டு பொரிச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நார் சத்து அதிகம் உள்ள வாழைத்தண்டு வடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா கலராக கோல்டு கலர் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கலர் வந்துச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. அது தோசை தவாவில் போட்டு இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றியும் எடுப்போம். வச்ச இருக்கிற மாவெல்லாம் இந்த பக்கம் திருப்பியும் வடையாக தட்டி போட்டு எடுக்கிறோங்க. அந்த பக்கமும் கட்லெட் மாதிரி போட்டுருக்கோங்க. கட்லெட்டாக போட்டு கலர் வந்துச்சுங்க, எடுத்துடலாங்க. மாவெல்லாம் திருப்பியும் இருக்கிற மாவெல்லாம் திருப்பி வடையாக போட்டு எடுத்தாச்சுங்க. வாழைத்தண்டு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு நார் சத்து அதிகமான உள்ள வாழைத்தண்டு வடை, வாழைத்தண்டு கட்லெட் ரெண்டாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.